அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகத்தோட வீட்ல பாண்டியம்மா இருந்துகிட்டு, சண்முகத்துக்கே தெரியாம கனியோட ஜாதகத்தை திருடிட்டு போய் ஒரு சாமியார்கிட்ட குடுக்குறாங்க. சாமியார் ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. கனியோட முகத்தை பார்த்ததும், அடடா! சாமுந்திரிகா முகம் லட்சணமான முகத்தோட இருக்கா. நல்ல ஜாதகம் இது. இவளோட ஜாதகம் அதிர்ஷ்டக்கார ஜாதகம். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யோகத்தோட தான் இருப்பாங்கங்கிறாங்க. இது கேட்ட பாண்டியம்மா, அப்படின்னா மாப்பிள்ளைய பாருங்கங்கிறாங்க. இப்போ வந்துருவாரு. நான் சொல்லியிருக்கிறவரு இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஜாதகத்தையும் இந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரசியல்வாதி வராரு. வந்ததும் சாமியார் ஃபோட்டோவையும் ஜாதகத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கோம். இந்த பொண்ணை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. உங்களுக்கு முதலமைச்சர் பதவியே கிடைச்சாலும் கிடைக்குங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி பெரிய போஸ்ட் எல்லாம் வேண்டாம். ஏதோ நிதி அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் பதவி கிடைச்சா கூட போதுங்கிறாங்க. இதை பாருங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கண்ணி கலைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்கேயோ போய் நிற்க போறீங்க. அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டக்கார பொண்ணு இந்த பொண்ணு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமாகும் போது அந்த அரசியல்வாதி, எனக்கு ரொம்ப சம்மதம் தான். ஆமா, இந்த பொண்ணுக்கு சொந்தக்கார் யார்? இந்த அம்மா வாங்குறாங்க. பாண்டியம்மா, எனக்கு ஒரு வகையில சொந்தம் தான். இருந்தாலும் அந்த குடும்பம் எனக்கு வேண்டாத குடும்பம். இந்த பிள்ளையோட அண்ணக்காரர் இருக்கான் பாருங்க, அவன் சரியான வில்லாது வில்லங்கிறாங்க. அவனையெல்லாம் நான் பார்த்துருவேன். எனக்கு பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கும்போது பணம் 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்து பாண்டியம்மா கையில் கொடுக்குறாங்க. பொண்ணை மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இதை பாருங்க, எனக்கு இதில் பணமெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த குடும்பம் எனக்கு விரோதமான குடும்பம். அதை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணுங்கிறாங்க பாண்டியம்மா. இது கேட்ட அரசியல்வாதி, நீங்கள் பொண்ணை மட்டும் கண்ணில் காட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படி கொண்டு போய் வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, அப்பாடா எப்படியோ கடத்திட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பக்கம் அவள் திரும்பவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த அரசியல்வாதி, நீங்கள் என்ன வாக்க தவறாமல் பொண்ணை மட்டும் காட்டிருங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. பாண்டியம்மா எப்படி தந்திரமா கனியை அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குது. பரணி ஒரு மாநாட்டுக்காக ஊட்டி வரைக்கும் போகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சண்முகத்தையும் கூப்பிடுறாங்க. சண்முகம், இப்போதைக்கு எனக்கு வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்கிறாங்க. அறிவழகன் ரத்னா 2 பேரும் இப்படி ஒரு வாய்ப்பை தவற விடலாமா? பரணி மட்டும்தானே போறா, நீயும் கூட துணைக்கு போன மாதிரியும் இருக்கும், 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரியும் இருக்கும், தனிமையில் இருந்துட்டு வந்த மாதிரியும் இருக்கும், போயிட்டு வானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சண்முகத்தோட மனசு மாறுது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கனி, அண்ணனே நானும் ஊட்டி வந்ததே இல்லை, நானும் ஊட்டிக்கு வரேன்னேங்கிறாங்க. ஐயோ, என்னது இவளும் போறேன்னு சொல்றாளே, ஒருவேளை இந்த சண்முகம் போகாம இந்த கனியைக்கு இதை அனுப்பி வச்சுட்டா என்ன செய்யறது? நாம வேற அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டோமே, பணத்தை வேற 10 லட்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ கனி அனுப்பலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, என்ன செய்யலாம்? இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமேனு பாண்டியம்மா நினச்சிக்கிட்டு, ஏலே கனி, என்ன நினச்சிட்டு இருக்கே? அப்படியே 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நீ எதுக்கு போய் நந்தியாட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க போறியா? நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கிறாங்க. பெரியாத்தா, இப்பதான் நீ வாழ்க்கையில உருப்படியான வார்த்தை சொல்லியிருக்கேன்னு எஸ்கி பாராட்டுறாங்க. ரத்னா கனிகிட்ட சொல்றாங்க, ஏண்டி எக்ஸாம் வருது, இந்த நேரத்தில் நீ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல எக்ஸாம் முடி, லீவில் போய்க்கலான்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் கனி, படிக்கிற வயசுல இப்படியெல்லாம் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகிற வழியை பாருங்கிறாங்க வைகுண்டம். சண்முகம், பரணி தான் ஆசைப்படுறாள், நீயும் கூட போயிட்டு வா, மாநாடு முடியிற வரைக்கும் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. சண்முகமும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. பாண்டியம்மா வெகு நேரமாக குட்டி போட்டு போன மாதிரி அதுக்கு இதுக்கு நடந்துகிட்டே இருக்காங்க. யாரும் பார்க்கக்கூடாது, எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு ஃபோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அரசியல்வாதி கரெக்டாக 11க்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா தூங்கிட்டீங்களாங்கிறாங்க. யோ, நீ எப்போ ஃபோன் பண்ணட்டுன்னு நானும் காத்து கிடக்கிறது, ஐயா இவ்வளவு நேரமாக நீ ஃபோன் பண்ணுறக்குன்னு திட்டுறாங்க பாண்டியம்மா. அட என்னம்மா, நான் கொஞ்சம் நேரம் அசந்துட்டேன், அவ்வளவுதான். சரி 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 சரி, ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக பண்ணி வச்சுட்டியாங்கிறாங்க. எல்லா ஏற்பாடும் பக்காவாக பண்ணிட்டேன்யா, ஒன்றும் கவலைப்படாத, சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை யாரும் கேட்க போறதில்ல. அவ காணாத போனதையும் யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவன் அண்ணக்காரனும் ஊர்ல இருக்க மாட்டான். அதனால அவ எங்க போனாலும் அவ்வளவு சீக்கிரம் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதியா. யாரும் காணாத இடமா தூக்கிட்டு போயிருன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாண்டியம்மா. இதை கேட்ட அரசியல்வாதி, நாளைக்கு அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டா அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் தான், அவ என் பொண்டாட்டி ஆயிடுவா, அதுக்கப்புறம் அவ வீட்டை விட்டு வெளியே வரவும் மாட்டா, அவ எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஆஹா, நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கே, ஒரு சின்ன பொண்ணு எனக்கு பொண்டாட்டியாக போறா. நாளைக்கு வெடிட்டுன்னு காத்திருக்காரு அரசியல்வாதி. கனி அடுத்த நாள் காலையில ரத்னா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. கனி கோவமா வந்து உட்காந்துருக்கிறத ரத்னா பார்த்துட்டு, என்னடி என்னாச்சு உனக்கு, ஏன் மூஞ்சி ஒரு பக்கமா எடுத்துட்டு உட்காந்துருக்கேங்கிறாங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் ஒரு கனவு கண்டேங்கிறாங்க. அப்படியா, அப்படி என்னடி கனவு கண்ட, அதை சொல்லுங்கிறாங்க. நான் சொன்னாலும் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு சொல்றாங்க கனி. அப்ப எசக்கி வராங்க. எசக்கி வந்ததும் கனி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்னடி கனி, ஏண்டி கோவமா இருக்கியாங்கிறாங்க. அப்ப வீராவும் வராங்க. அடடே, என்னது வீரா வந்துட்டு இருக்கா, அது இவ்வளவு காலங்காலத்தால நடந்து வரலே. ஏ வீரா, நீ வரும்போது சிவபாலினியும் கூட்டிட்டு வந்திருக்கலாமலங்கிறாங்க. ஏன், இந்த வீடு எனக்கு தெரியாதா என்ன? சிவபாலினோட வந்தா தான் எனக்கு வீடு தெரியுமா? என்னோட யூனிஃபார்ம் எல்லாம் இங்கே தானே இருக்கு, நான் டியூட்டிக்கு போறதுக்காக யூனிஃபார்ம் எடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க. அப்படியா, சரி சரிங்கிறாங்க எஸ்கி. கனி கோந்திருக்கிறத பார்த்துட்டு வீரா வந்து கேட்குறாங்க, என்ன கனி, என்ன கோவமா இருக்க, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. நான் கனவு கண்டேன், ஆனால் அந்த கனவை
சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்களேங்கிறாங்க. சொல்லுடி நாங்கள் கேட்குறோங்கிறாங்க. அண்ணன் கூட புள்ள ஊட்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் நீங்கள் யாரும் விட மாட்டேங்கிறீங்க. அதுதான் புள்ள கனவு கண்டேன்னு அந்த வருத்தத்தை இப்படி சொல்லிட்டு இருக்காங்கிறாங்க வீரா. இல்லை இல்லை, ஊட்டிக்கு போகிறத பற்றி வருத்தம் இல்லை. அம்மா கனவுல வந்து நீ தனியாக இருக்க வேண்டாம், நீ அண்ணன் கூடவே எங்கே போனாலும் போயிடும்னு சொல்லிச்சு. அது ஊட்டிக்கா இருந்தாலும் சரி, வேற எங்கேயா இருந்தாலும் சரி, நீ கூடவே போகணும் தான் என்கிட்ட சொல்லிச்சு அம்மா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க. பாத்தியா, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேங்கிறாங்க கனி. சரிடி கனி, அம்மா அப்புறம் என்னெல்லாம் சொன்னாங்கங்கிறாங்க. அம்மா இது தான் கண்டிப்பாக சொன்னாங்க. அம்மா சொல்லியும் நான் அண்ணன் கூட போகலைன்னா அம்மா கோவிச்சுக்குவாங்கல்லங்கிறாங்க கனி. இதை பாருடி கனி, அம்மாவே சொன்னாலும் சரி, நீ அண்ணன் கூடயும் பரணி கூடயும் ஊட்டிக்கெல்லாம் போக முடியாது. சாரிடி, நீ ஏதோ டெக்னிக் பண்ணுறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி ரத்னா சமாளிக்கிறாங்க. ஆனாலும் அம்மா கோவிச்சுக்குவாங்கல்ல, ஏக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ணன் கூட போகிறதான் சரிங்கிறாங்க கனி. ஒரு தடவை கனி சொல்கிறதையும் நம்புறாங்க. ஒருவேளை கனி சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமாங்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏண்டி கனி சொல்கிறதாவே இருக்கட்டும், இப்போதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பரணியும் அண்ணனும் வெளியில் போகிறாங்க, அவங்க கூட போய் கனியை போக சொல்லி அம்மா சொல்லுவாங்களா? நீ நினச்சி பாருங்கிறாங்க வீரா. அடா அம்மா எப்போவுமே சண்முகம் பரணியும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு தானே நினைக்கும். அப்போ எதுக்கு கூடவே இந்த கனியை அனுப்பி வைக்க போகுது? அப்படியெல்லாம் இருக்காதுங்கிறாங்க இஸ்கி. அம்மா சொன்னது உண்மைதான், சத்தியம்தான் அப்படின்னு கனி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருடி, இது கனவா கற்பனையா ஒழுங்காக சொல்லிவிடு, ஆனால் உள்ளே போய் நீ அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதேங்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக சொல்லத்தான் போகிறேங்கிறாங்க. சரி, நீ கனவு தானே கண்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் கனவு தான், ஆனால் அம்மா தான் நேரில் இல்லையே, கனவுல தானே வந்து சொல்ல முடியுங்கிறாங்க கனி. என்ன சொன்னால் நம்மளையும் ஊட்டிக்கு அனுப்புவாங்கன்னு யோசிச்சு பார்த்துருப்பா, அதான் இப்படி ஒரு ரீல் விட்டுட்டு போகிறாங்கிறாங்க ரத்னா. அக்கா ஒருவேளை அம்மா வந்து எது சொல்லியிருப்பாங்களா, இது உண்மையாக தான் இருக்குமாங்கிறாங்க எஸ்கி. அடிப்போடி, அவள் ஏதோ பள்ளிக்கூடத்தை கட் பண்ணிட்டு இப்போ ஊட்டி போகிறதுக்கு பிளான் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்களே, அவெல்லாம் ஊட்டிக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், பள்ளிக்கூடம் வரட்டுங்கிறாங்க ரத்னா. இங்கே பாண்டியம்மா அங்கே இங்கே எட்டி பார்த்துட்டு, அப்பாடா இப்போ யாரையும் காணோம், சரி அந்த அரசியல் வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் வரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இதை பாரியா, பரணியும் சண்முகமும் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த கனி ஸ்கூலுக்கு வரப்போகிறா, அங்கே வச்சு தூக்கிடுங்கிறாங்க. சரிங்கம்மா, எந்த ஸ்கூல்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறாங்க. ஆமாம், எல்லா விஷயத்தையும் என்கிட்டயே கேளுங்க, ஆனால் இன்னும் பேசினபடி பணம் வரல, முதல்ல பேங்க்கு போய் என்னோட அக்கௌண்ட்டில் பணத்தை போடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, சரியா? சண்முகம் இல்லாத இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது, இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்காது, அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேங்கிறாங்க பாண்டியம்மா. ஏமா எப்போ பார்த்தாலும் சண்முகம் சண்முகம்னு சொல்கிறீங்களே, அவனை கண்டா எங்களுக்கு என்ன பயமா, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அடடா, நீங்கள் அவனை பற்றி தெரியாமல் இப்படியெல்லாம் பேசி தம்பி சௌந்தர்த்தியை சுட்டு விட்டுருக்கான் தெரியுமா, இவன் சரியான சண்டிகர். இந்த சண்முகத்துக்கிட்ட மட்டும் சிக்கு நீங்கள் அடிச்சு துவைச்சு காய போட்டிருப்பான், அவன் கையில் சிக்கிடாதீங்க ஜாக்கிரதைங்கிறாங்க பாண்டியம்மா. ஓஹோ அப்படியா, எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் 10 சண்முகத்துக்கு சமங்கிறாங்க. அப்படியா, 10 சண்முகத்துக்கு சமமாக இருக்கீங்களா? சரி சரி, இந்த சண்முகத்தை ஒரு கை பாருங்க, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன்னு பாண்டியம்மா ஃபோனை கட் பண்ணுறாங்க. கனி பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து பாண்டியம்மா போய் இப்போ எதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா கனவுல வந்து நீ அண்ணன் கூடவே போயிரு, வீட்டில் தனியாக இருக்காதுன்னு சொன்னாங்கங்கிறாங்க. அப்போ பாண்டியம்மா நினைக்கிறாங்க, அடக்கடவுளே, இந்த சூடாமணி செத்து நிம்மதியாக விடமாட்ட போல இருக்கு, சூழ்ச்சிகள் எல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சிக்கிட்டு பிள்ளைகிட்ட கனவுல போய் சொல்லியிருக்கா பாருன்னு நினைக்கிறாங்க. பண்ணி வச்ச ஏற்பாடெல்லாம் வீணா போயிரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாண்டியம்மா சொல்கிறாங்க, இதை பார் கனி, உங்கள் அம்மா சூடாமணி என் கனவுலையும் வந்தா, சண்முகம் பரணி மட்டும் ஊட்டிக்கு போகட்டும், கனியெல்லாம் கூட யார் கூடயும் போக வேண்டாம், அவங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா, நீ ஒழுங்கு மரியாதையாக ஸ்கூலுக்கு போங்கிறாங்க பாண்டியம்மா. வீராவை கூப்பிட்டு, இங்கே பாரு கனியும் ஊட்டிக்கு போகணும்னு நிற்கிறா, நீங்கள் பார்த்து சொல்லுங்கிறாங்க. சரி சரி விடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கனிக்கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் கனி, சொன்னால் கேட்க மாட்டியா, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிற வழியை பாருன்னு வீரா மிரட்டுறாங்க. அப்போ பாண்டியம்மா கையில் இருந்த பேக்கை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஒழுங்காக போடி, அங்கே உனக்காக எல்லாரும் காத்திருப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க. அப்போ வீரா அதை கவனிக்காமல் விட்டுறாங்க. சொல்லியிருக்க அண்ணன் கூடயே போக சொல்லி, ஆனால் அண்ணன் கூட போகலான்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இவங்க யாருமே நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கு, சரி ஸ்கூலுக்கே போக வேண்டியதான்னு நினச்சிட்டு கனி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. வீரா போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து ரெடியாகி நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக சிவபாலன் வந்துடுறாங்க. டே இங்கே இருக்குடா வந்தீங்கிறாங்க, உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறது தானே எனக்கு வேலைன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. டே பாடாதுடா, கழுது கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வைகுண்டம் பார்த்துட்டு, ஏலே வீரா நல்லா தானே பாடுறாப்புல, பாடட்டும் விடுங்கிறாங்க. ஐயப்பா உனக்கு என்னப்பா, காது இது கெட்டு போச்சா, பேசாமல் உன் வேலை என்னமா பார்ப்பாங்க. கனி சிவபாலனை பார்த்ததும் கனவு பற்றி சொல்கிறாங்க. ஏய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க. இந்த பக்கம், ஏண்டா நீயா வந்தியா இல்லை வீட்டில் யாராவது சொல்லி வந்தியான்னு கேட்கும்போது அப்போ கனி சொல்கிறாங்க, அப்பா ஃபோன் பண்ணுறதை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது எல்லாரும் நம்புறாங்க. சிவபாலன் போகலாமான்னு அழுத்தம் திட்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது வீரா, என்னடா ரொம்ப தான் அழுத்தி பேசுகிறா, இங்கே பாரு நான் கருத்துப்படுவேங்கிறாங்க. ஏ வீரா ஒழுங்காக கிளம்புற வழியை பாரு, நாக்கையும் அறுக்க வேண்டாம் காதையும் அறுக்க வேண்டாம், கிளம்புங்கிறாங்க. சத்தியமாக நான் எதுவும் சொல்லலை தாயே, நீ என் கூட வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சிவபாலன். அவங்க 2 பேரும் கிளம்புனதும் சண்முகமும் பரணியும் கோயிலேருந்து வந்துடுறாங்க. வந்ததும் ரத்னாவையும் அறிவலையனையும் ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க. இங்கே கனியை நான் வேணா ஆட்டோ வச்சு அனுப்பிச்சிடுறேன், நீங்களாம் போங்கங்கிறாங்க. அப்போ வைகுண்டம் பணம் 10,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து பரணி கையில் கொடுக்குறாங்க. பரணி இது எதுக்கு மாமா, எங்ககிட்டயே கை செலவுக்கு பணம் இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல வச்சுக்கத்தான்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே கனி ஸ்கூலுக்கு நேரம் வச்சு கிளம்புங்கிறாங்க. கனி கிளம்பி போகும்போது கால் தட்டி விடுது. சண்முகம் சந்தேகமாக பார்க்குறாங்க.